சார் என்னையா உங்களை பார்க்க ஐஜி வந்திருக்கார் சார். என்னையா ஐஜியில் வைஜின்ட்டு மந்திரி வீட்டு காலங்கத்தில் வந்துடுறதா? இதுக்கு சொல்ல அங்கேயே சார் உங்களை பார்க்க கலெக்டர் வந்திருக்காரு. யோ ஐஜிவே உட்கார சொல்லிட்டேன், அப்புறம் என்ன கலெக்டர் அப்படி திண்ணையில் உட்கார சொல்லியா? சார் உங்களை பார்க்கறதுக்கு பூ வந்திருக்கு. போன வையா வாயா பூவ. அது என்னைய பூவுன்னு பேரு? அது நம்ம பேர் கண்ணனுங்க தாங்க. ஒரு 10 வயசுல லெஃப்ட் சைடு கண்ணில் பூ விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் நம்மளை பூ விழுந்த கண்ணன் கூப்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுவே சுருங்கிங்க பூவுன்னு ஆகி போச்சுங்க. அவன் எங்கேயும் குப்பை உள்ளையா இருக்கிறான். என்ன குப்பனா? ஏண்டா எங்க தலைவரை, எங்க அண்ணனை, எங்க உயிரை, எங்க தெய்வத்தை சிஎம்ஏ குப்புசாமின்னு ஃபுல் பேர் சொல்லி கூப்பிட்டது கிடையாது தெரியுமா? மரியாதையா மிஸ்டர் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு ஜால்ரா, நீ வந்து அவனே அவனேங்கறியாடா, அப்படின்னு தெரியுமா? ஐயோ தங்க தங்க நம்மளை அடிச்சு போடாதீங்க. இதே தெய்வமே என்ன மன்னிச்சிடுங்க. அம்மா பூவே வாயா பூவே. என்ன கீழே சத்தம்? அடுத்து என்ன ரத்தம்? அது அது வந்துங்க தங்க, நான் உள்ள வந்துட்டு இருந்தாங்க தங்க. அப்போ ஒரு கட்சிக்காரன் வந்துங்க குப்பன் உள்ளையாடா இருக்கிறான் அப்படின்னு கேட்கிறானுங்கண்ணே. அப்படியா? அதுக்கு வந்துங்க நான் என்ன சொன்னேன், எங்க தலைவரை, எங்க உயிரை, எங்க அண்ணனை, எங்க தெய்வத்தை சிஎம்ஏ குப்புசாமின்னு ஃபுல் பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க, மரியாதையா மிஸ்டர் சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. நீ ஆஃப்டர் ஆல் ஒரு தொண்டை, நீ அவனே இவனேன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டதுங்க. ஓங்கி வாய் மேல அடிச்சு போட்டாங்க தங்க. நிறைய நத்தம் வந்ததுங்க தங்க. பாதி அவன் தொடச்சு தன் தலையில ஆக்கிட்டுங்க. நான் என்னமோ அவனை கீழே தள்ளி விட்டு அதுல மண்டை உடைஞ்சு ரத்தம் வந்த மாதிரி ஆக்ட் பண்றானுங்கண்ணே. நீங்க வேணா பாருங்க. இப்ப ஐயோ தலைவான் சவுண்ட் விட்டு உள்ள வருவான் பாருங்க. ஐயோ தலைவா, ரத்தம் தலைவா ரத்தம். நிறுத்துடா. உன் தலையில இருந்து எப்படி ரத்தம் வருதுன்னு எனக்கு தெரியுமாடா. முதல்ல போடா வெளியில. இந்த நிமிஷத்தோட உன்னை கட்சியில இருந்து வளர்க்குற. போடா போடா குப்பா. ஏண்டா நீ ஏன் என்ன கட்சி விட்டு விளக்கிட்ட? அப்புறம் என்ன உனக்கு மரியாதை கொடுக்கணும்? போடா தலைவனா அவனா. இங்க எதுக்குடா ஆடிட்டு இருக்க? அவன்கிட்ட போயிட்டாருல. அவன் போயிட்டு போறான். நாயே நீ வா உட்கார். அப்புறம் பூவே, அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு? 5 கோடி ஒரே பெட்டியில் வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அப்போ அந்த சக்கரை ஆலை லைசன்ஸ் அவனுக்கு கொடுத்துடலாம். அப்புறம் அந்த மேற்படி விஷயம் என்னாச்சு? அதான் நைட் நீங்க அந்த இடத்துக்கு வந்துருங்க தங்க. சரி. பிகாஸிங் தங்க செக்ஸ் இஸ் ஆல்சோ எ பார்ட் ஆஃப் த லைஃப்ங்க தங்க. யார் சொன்னது? செக்ஸ் இஸ் எ லைஃப். இந்த மந்திரி பதவி, கவர்மெண்ட், ஜனங்க இதெல்லாம் சைடு தான். இட்ஸ் இட். நான் எக்ஸசைஸ் பண்ண உனக்கே மணி இருக்குது. பூசாரி மணி அடிச்சா பொம்பளைங்களுக்கு சாமி வர்றது இல்லையா? ஏழை விவசாயிங்க ஏர் பிடிச்சா பண்ணையாருக்கு தொந்தி வர்றது இல்லையா? தொழிலாளிங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா முதலாளிங்க பென்ஸ் கார்ல போறது இல்லையா? யாரோ ஓட்டு போட்டா யாரோ சொத்து சுகம் வாங்குறது இல்லையா? அது மாதிரி தான்ப்பா இதுவும். என்ன கம்யூனிசமா? கம்யூனிசம் தான், கம்யூனிசம் தான்டா. இதை தாண்டா பல பேர் மேடை ஏறி அடுக்குமொழியில பேசுறாங்க. சில பேர் டெல்லிக்கு ஏரோப்ளைன்ல போய் ஜனநாயக சோசலிசம்னு பேசுறாங்க. எல்லா சினிமா ஹீரோக்களும் நெஞ்ச தட்டி கைய தூக்கி பாடுறானுங்க. இதுல என்ன ஒரு உண்மைன்னா இவனுக்கு யாருமே ஏழைங்க இல்ல. டேய் பாத்துறா கண்ணுல பட்ட போதே. டைம் என்னது? 8 இருக்கும்னு நினைக்கிறேன். டேய் பாத்துறா கண்ணுல பட்ட போதே. ஜெல்லியில கொண்டு வந்திருப்பாங்க. வந்திருக்கும்பா. டேய் சொன்னா கேளுடா. அப்ப புறப்பட வேண்டியதானே? கண்ணுல படுறதுக்கு முன்னாடி அம்மா ஐயா. டேய் நாயா ஏன்டா கண்ணுல குத்துற? நீ என்ன புச்சா? சைக்கிள் ஓட்ட கத்துக்கிறது தான் கீழே விழத்தான் செய்யும். மூஞ்சி வாயில ரத்தம் வரும். அப்பால எப்படி கத்துக்கிறது? அட நாயே அதெல்லாம் கத்துக்கிறவனுக்கு வரண்டா. வேடிக்கை பாக்குற எனக்கு ஏன்டா வருது? பாருப்பா கண்ணையும் குத்தி போட்டு நக்கல் பண்றான். கொண்டு போய் மிதிப்பா. ஐயோ சும்மா இருந்தே புண்ணு ஆரவணமா? ஏடா புண்ணார வேண்டாம் மண்ணார வேண்டாம்ட்டு போடா. சார் என்ன? ஏய் கம் இன். டேய் இதெல்லாம் வெளியில இருந்துட்டு உள்ள வரும்போது கேட்க வேண்டிய கேள்விய உள்ள வந்துட்டு கேக்குறியா நீ? யார் நீ? நேக்கு உடம்புல காயம் தழும்பெல்லாம் வேணும். டேய் எட்டி போ. இதோ பைத்தியக்கார உள்ள வந்து தான் கடிச்சு வச்சிருவோம் போல இருக்கு. அதெல்லாம் இருந்தாதான் ஆம்பளையாமா என்ன கட்டிக்கு போறவ சொன்னா. அதுக்கேண்டா இங்க வந்த? ஏதாவது செவத்தை தாண்டி சொம்ப தேடிட்டு போனீன்னா உடம்புல வேணுங்கிற அளவுக்கு காயம் தழும்பெல்லாம் கிடைக்குமே. அது மட்டும் இல்ல, நான் தண்டால் பஸ்க்கெல்லாம் எடுக்கணுமாமா, கம்பு கூட சுத்தணுமாமா. என்ன அந்த பொண்ணு சர்க்கஸ் கம்பெனில வேலை செய்யறாளா? டேய் ஐ உங்களுக்கு ஒரு கண்ணு நொல்லையா? லொள்ளு பேசாதடா. கட்டடா கண்ணாடிய பாக்கெட்ல வைடா. புறா தமிழ்ச்ச ஒர்க் பண்ணு.
ஈஸியா இருக்கிறது வெயிட்டே இல்ல. வாங்கினா தாண்டா வெயிட்டே தெரியும். கண்ணாடியை கட்டினா உனக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாதா? இதுல சேட்டை. யோ, உனக்கு அறிவு இருக்காயா? யாருக்கு தெரியும்? ஏன் என் மேல தண்ணி ஊத்துன? ரோடு ரோலருக்கு உனக்கு வித்தியாசமே தெரியலமா? மேல ஊத்திட்டேன். அடேங்க அப்பா, எந்த கடையிலே நீ அரிசி வாங்குன? ஐயம்மா, ஏய், ஏன்டா சிரிக்கிறீங்க? எனக்கு ரெண்டு கண்ணு தெரியாம இருக்கிறது எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? நாட்டுல நடக்கிற கன்றாவி கட்டவிட்டெல்லாம் பார்க்க வேண்டியது இல்லையே. எனக்கு என்னமோ குருடனா இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு எடிசன். நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஆக்ராவில் இருக்கிற தாஜ்மஹாலை விலைக்கு வாங்கி அதுக்குள்ள குடியிருக்கும் போது கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல ஊட்டியில 1000 ஏக்கர் எஸ்டேட் இருந்து அதை பார்க்க முடியாம கண்ணு போனா ஃபீல் பண்ணலாம். இல்ல வாழ்க்கையில ஒரு மீனா மாதிரியோ ரோஜா மாதிரியோ உலக அழகி ஐஸ்வர்யா மாதிரியோ ஒருத்தி பொண்டாட்டியா இருந்து அப்ப கண்ணு போனா இவங்களை எல்லாம் பார்க்க முடியாம போச்சேன்னு ஃபீல் பண்ணலாம். தட் இஸ் ரீசன். ஏண்டா டேய், இந்த ஒன்றையனா குடிசையில குடியிருந்துட்டு இவனுக்கு எல்லாம் பொண்டாட்டியா இருக்கும்போது இந்த கண்ணு இருந்தா என்ன போனா என்ன? தங்க சூப்பர் ட்ரெஸ்ஸிங் தங்க. பார்த்தா மந்திரி மாதிரி இல்லைங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கிறீங்க. யோ மாந்திரிங்கிறதுக்காக வேட்டி சட்டையோட அலைய முடியுமாயா? குற்றாலத்துக்கு போனா கோமணம் கட்டிட்டு தான் குளிக்கணும். மந்திரிங்கிறதுக்காக வேட்டி சட்டையோட குளிக்க முடியுமா? வெளிநாட்டுக்கு போனா கோட் சூட்டோட போவேன். இப்படி கலர் பார்க்க வந்தேன்னா ஜிமுக்கா போனாதான் என் கெத்தா இருக்கேன். அது சரி, பேச்சை மாத்துறேன். ஃபிகருங்க வந்துருங்க. 20 வயசு தானே? சிறு வயசு தானே, 14 வயசு தானுங்க ஆகுது. போன மாசம் தான் எனக்கு தாவணி போட்டுது. ரொம்ப சிறு வயசா இருக்கும் போல இருக்குல்ல? இல்ல இல்ல, அங்க பாருங்க. ஃபிகர் சூப்பரா இருக்கு, ஆனா வயசு தூக்கலா இருக்கும் போல இருக்கா? He is not 14. இவ்வாறு மப்புங்க. சுண்டு வரல் நீட்டிட்டு ரெடியா இருங்க. வெயிட். புவே, நிஜமாவே புதுசா? தங்க லேசா சுண்டு வரலால் தொட்டு பாருங்க, அப்பதான் தெரியும். ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. என்னையா காக்கா விழுப்பு கறி கூட்டு வந்துட்டேன்? காக்கா வலிப்பு இல்லைங்க தங்க, அதான் சொன்னாங்கல்ல வெக்கம்னு. வெக்கமா? ஃபேமிலி ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியா இருக்கும் போல இருக்குதா? தங்க நான் போய் மத்த ஃபேமிலியில வருதான்னு பாக்குறேன். ஓ, அது ஏன் போகுது? ஏன் இது ஒண்ணு இங்க நிக்கிறது உங்க அண்ணனுக்கு தெரியலையாக்கு? இதுக்கு தான் அவசரமானவனையும் கூட வச்சு கூடாது. வாட் இஸ் யுவர் நேம்? பெட்டி கொண்டு வந்தா தான் உள்ள போய் மந்திரி பார்க்க முடியும். மகஜர் மட்டும் கொண்டு வந்தா அதை வச்சுட்டு நாக்கத்தான் வலிக்க முடியும். இது தெரியாம வெளியே லைன் கட்டி கொண்டிருக்கிறானுங்க மாடையனைய. எடிசன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காயா? மகஜர் கொடுக்க வந்த இடத்துல அதுவும் மந்திரி வீட்டுல பீடி எடுத்து வாயில வைக்கிறிய. எடியா பீடிய. ஏய், தம்மடி கூட நீங்க போர்டு போட்டிருக்கா? என் கையை என் வாயி என் காசு, நான் அப்படித்தான் அடிப்பேன். இந்த லுள் எல்லாம் பேசாத. நமக்கு காரியம் ஆகணும். மழையாலும் புயலாலும் பாதிக்கப்படாத மாதிரி நம்ம சேரி ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு மந்திரி கிட்ட மகஜர் கொடுக்க வந்திருக்கோம். ரொம்ப அடக்க ஒடுக்கமா நடந்துக்கணும், அதை மறந்துடாத. நான் மறந்துடலையா? மந்திரிக்கு தான் மறந்துடுறாங்க. இது எத்தனாவது மகஜர் தெரியுமா? 14வது மகஜர். கூப்பிடுறாங்க. அடக்கம் அடக்கம் அடக்கம். மந்திரியை பார்த்து மகஜர் கொடுக்கணும் சார். என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஓட்டு மந்திரிக்கு தானே போட்டான். எடிசன் பேசி கெடுத்துறாத. அதுக்காக ஒவ்வொருத்தரையும் மந்திரி தனித்தனியா பார்க்க முடியுமா என்ன? ஓட்டு கேட்கும்போது தனித்தனியா காலில் விழுந்தானே ஓட்டு கேட்டீங்க. எடிசன் பேசி கெடுத்துறாத அண்ணா. இது ரொம்ப பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கு. கம்முன்றியா? அவனுக்கு ஊழ குசும்பு கொஞ்சம் ஜாஸ்திங்கண்ணா. நீங்க மந்திரி கிட்ட சொல்லி எங்க ஏழை ஜனங்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருங்கண்ணா. நீங்க சொன்னா நடக்குங்கண்ணா. நான் வரணுங்கண்ணா. யோ வாயா. நான் வரணுங்கண்ணா. 6 கோடிக்கு முடிச்சிடணும். ஆமாண்ணா. ஐயய்ய, என்னப்பா அது எப்ப பார்த்தாலும் மூக்குறிஞ்சிட்டு? நமக்கு எப்பவுமே சைனஸுங்க. சிந்திராப்படி இருந்தா வெளியில போய் சிந்திட்டு வா. வீட்டுக்குள்ள சிந்தி அசிங்கப்படுத்துறாத. தங்க உங்களுக்காக புதுசா ஒரு டேப் ரெக்கார்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்ப ஏதோ விஷயம் இருக்குங்கிற. சார் பாட்டு கேட்டுட்டு நான் போய் பேசி முடிச்சுட்டு வரேன். இப்படியே சுத்திட்டு இருக்கியே, உனக்கு லட்சியம் எல்லாம் எதுவும் இல்லையா? நமக்கு என்னங்க தங்க லட்சியம்? உங்களை பாக்குறது தான் லட்சியம். நம்ம லட்சியம் என்னன்னு சொல்லு. சொல்லுங்க. கோடி கோடி கோடி. எங்கீங்க தெருக்கோடிங்களா? நான் எதுக்கு பாப்பு தெருக்கோடி போனோம்? நான் நிரந்தர அமைச்சர். நிரந்தர அமைச்சருங்களா?
நிரந்தர மனுஷனே கிடையாதுங்க தங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் செத்து போய் பணமாயிருவானுங்க. நிரந்தர பணம் கூட கிடையாதுங்க. எரிச்சா சாம்பலுங்க, புதைச்சா மண்ணுங்க. தத்துவம் எல்லாம் பேசாத, வந்த விஷயத்த சொல்லு. அது அவசரமா நம்மளுக்கு பணம் வேணுங்க. என்னது? அட்லீஸ்ட் லட்சமாவது வேணுங்க. அதான் அன்னைக்கே சொல்லிட்டேனப்பா, 10 காசு கூட தர முடியாதுன்னு. கொஞ்சம் பழசெல்லாம் நினைச்சு பாருங்க தங்க. எனக்கு பழசெல்லாம் நினைச்சு பார்க்க போர் அடிக்கும். நீ வேணா நினைச்சு பார்த்துட்டு ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு போ. ஒரு காலத்துல இவன் நம்ம கிட்ட தெய்வமே தெய்வமே, பூங்கிறவங்க பேருக்கு தகுந்த ஆப்ல உங்க காலும் பூ மாதிரியே இருக்கு. காலம் கீழ் காக்கா பிடிக்கூடாதுன்னு சொல்லிக்கணும்ல. என்னடி மேல என்னடி வேணும்? தெய்வமே, வரப்போற இடைத்தேர்தல்ல குப்புசாமி என்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு சீட் வாங்கி கொடுங்க. இந்த இடைத்தேர்தல்ல நான் நிக்கிறேங்க. இடைத்தேர்தல் இடைத்தேர்தல் இடையில் ஒரு தேர்தல். முதல்ல இந்த இடைத்தேர்தல் நான் நிக்கிறேன், அதுக்கப்புறம் அந்த இடைத்தேர்தல் நீ நிக்கிறது பத்தி குப்புசாமி எனக்கு பேசுவான். அட பாத்தோட்டப்பா. ஓ இறங்கிட்டியோ? ஹைலைட் புதுசு. அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி கொடி நாட்டிய வீரனே, அந்தமானில் வெற்றி. என்ன ஜெய போடுறானுங்க, இன்னும் ஆட்சி கவில்ல அப்படியே மெயின்டைன் ஆகுது. டார்லிங் ப்ளீஸ் ஈவினிங் மீட் மீ. அப்புறம் அங்க பூவுன்னு ஒருத்தன் இருப்பேன், அவங்க கண்ணில் பட்டுறாதீங்க. ஏன் தலைவா? அந்தமானில் நாம ஜாலியா இருந்ததுக்கு அவன் ஒரு விலை வச்சு 10,000 அமைக்கிடுவேன். அப்புறம் கட்சிக்காரங்கெல்லாம் போனதுக்கு அப்புறம் இறங்குவாங்க. ஏன்னா அரசியல்ல இமேஜ் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். ஏன் தலைவா, இந்த கும்பலுக்குலாம் அறிவே வராதா? அவனுக்கு அறிவு வந்துருச்சுன்னா நாம எங்க விமானத்துல போறது, சைக்கிள் டபுள் ஷூட போக முடியாது. அவனுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகணும், நாம இப்படியே மெயின்டைன் ஆகணும். தட் இஸ் பாலிடிக்ஸ். சாத்திட்டு உள்ளே இருங்க, சண்டை பிடிச்சிக்காதீங்க. நான் ஜாலராக்கள் அனுப்பிச்சு வந்துடுறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த வேலை தானே வேண்டாங்க. வரவேற்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. யார் யாரு எந்தெந்த லாரியில் வந்தீங்களோ அதே லாரியில் போய் இறக்கி போங்க போங்க. ஏன் இந்த கட்சிக்காரங்களுடைய காரு, கவர்மெண்ட் காரு எல்லாத்தையும் அனுப்பிச்சிருங்க. மாமனார் வீட்டுல இருந்து வண்டி வந்திருக்கோம், நானும் இப்போ அதில் வந்துடுறோம். நீ ஏதாவது லாரியில் முன்னாடி இருக்கியா? போயா. சரி சார். புறப்பட மாமனார் வீட்டுக்கு போலாம். ஏரோப்ளேன்ல வீடு வரைக்கும் போறது பத்தி இல்லைங்க, ரக்க சைடுல இடிக்கும். இந்த கோயம்புத்தூர் குசும்பு தானே வேணாங்கிறது. என் கல்யாண பிரச்சனை எந்த லெவல் இருக்கு? எனக்கு தங்க, நீங்க அந்தமான்ல பேப்பரே படிக்கிறது இல்லீங்களா? பாய். see you. ஐயோ, see you darling. அந்தமான்ல உங்களுக்கு பேப்பர் படிக்கிறதுக்கு நேரம் இருந்திருக்காதுங்க தங்க, நேரம் இருந்திருக்காதுங்க. எப்படியா இருக்க? 3 பேர் இல்ல, இதுகளோட பாலிடிக்ஸ் பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. எப்படி பிகரு? ஒரு சின்ன சமாச்சாரம் ஆயி போச்சுங்க தங்க, சமாச்சாரம் ஆயி போச்சுங்க. அதே சின்ன சமாச்சாரம். கொலை நடந்து போச்சுங்க தங்க, ஒரு கொலை நடந்து போச்சு. அப்பா பொண்ணுக்கு அப்படி போய் ஓரமா அடிச்சு விடுறா. டேய் நிறுத்துடா. அத பாதியில் நிறுத்த முடியாதுங்க, ஃபுல்லா போனதுக்கு அப்புறம் தான் நிக்க. டேய் வீட்டுக்குள்ள வந்து அசிங்கமானது இல்லாம கிண்டல? கிண்டல் இல்லம்மா, எங்களை பார்த்தா தான் உங்களுக்கு கிண்டலா தெரியுது. வருஷா வருஷம் மழையும் வருது, வருஷா வருஷம் புயல் அடிக்குது, வருஷா வருஷம் குடிசையும் பாதிக்குது, வருஷா வருஷம் ஹெலிகாப்டர் சோத்து போட்டலும் போடுறீங்க, வருஷா வருஷம் மழை தண்ணியில மந்திரிக வேட்டியை மடிச்சு கட்டிட்டு ஜனங்களை பார்த்து துக்கம் விசாரிச்சாருன்னு கொட்டை இடத்துல வருது. இதுக்கு முடிவு சரி. இதையெல்லாம் விசாரிக்க உங்களுக்கு ஏது நேரம்? எந்த பணக்காரன எந்த கோடீஸ்வரனை எங்க பார்க்கலாம், அவங்கிட்ட எப்படி பொட்டு பொட்டியா வாங்கலாம், அதை எங்க கொண்டு போய் வைக்கலாம்னு யோசிக்கிறது தானே உங்க வேலை. நான் தெரியாம தான் கேட்கிறேன், ஒவ்வொரு கட்சிக்கு தலைமை ஆபீஸ் எவ்வளவு பெருசா இருக்கு, எங்களுக்கு என்ன இருக்கு? அட மந்திரிகள் சம்பளத்தை கொஞ்சம் அதிகமா வாங்கி தொலைங்கன்னா கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த லஞ்சம் வாங்குற மந்திரிகளை பிஞ்சு போற செருப்பால் அடிச்சா கூட தப்பு இல்ல. டேய் மந்திரிங்களே திட்டுறியா? ஐயோ ஐயோ, நீங்க போங்கங்க, தப்பா புரிஞ்சிட்டீங்க. நான் மந்திரிகளை சொல்லலீங்க, லஞ்சம் வாங்குற மந்திரிகளை சொல்றேன். லஞ்சம்ங்கிறது என்னங்க? அதுவும் ஒரு வகையான திருட்டு தானே. ஏங்க உங்க வீட்டுல ஒருத்தன் பூந்து பாத்திர பண்டங்களை எல்லாம் தூக்கிட்டு ஓடினா நீங்க என்ன பண்ணுவீங்க? பின்னாடியே தோர்த்து போய் சாத்துவீங்கல்ல, அதே மாதிரி தாங்க இதுவும். நீ வன்முறையை தூண்டி விடுற மாதிரி பேசுற. அப்படியே லஞ்சம் வாங்கினாலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணோம். அவனும் லஞ்சம் வாங்குறவனாக இருந்தால்
இருந்தால் ஐயா, ஐயா இருந்தால். அப்படி அவனும் லஞ்சம் வாங்குறவனாக இருந்தால் அவனுக்கும் பிஞ்சு போன செருப்படிதான். அதுக்காக சட்டத்தை நீங்களே கையில எடுத்துக்கிட்டா அப்புறம் போலீஸ் எதுக்கே இருக்கு? அது ஸ்டேஷன்ல கற்பழிக்கிறதுக்குங்கண்ணா, பேப்பர்ல போட்டுருந்துச்சுங்கண்ணா, நாங்க எல்லாம் பார்த்தோம்ங்கண்ணா. ஓய், புயல் அடிச்சது சேரி அழிஞ்சதுன்னு கண்டபடியெல்லாம் பேசாத. உங்க சேரி அழிஞ்சதுக்கு நாங்களா காரணம்? அது இயற்கையின் சீற்றம், ஈசனின் திருவிளையாடு. ஆடுறா சக்கேண்ணா, இயற்கை ஏமா உங்க வீட்டுல மட்டும் சீர மாட்டேங்குது, ஈசன் ஏமா உங்க வீட்டுல மட்டும் திருவிளையாடல் நடத்த மாட்டேங்கிறான்? ஏன்னா நீங்க விவரமானவங்க, நாங்க இழிச்ச வாயுங்க, எதுவும் பேச தெரியாத கேனையனுங்க. ஷோ, பிச்சைக்காரங்க வீட்டுக்குள்ள வந்து பிச்சை எடுத்ததா சரித்திரமே கிடையாது. என்னங்க நினைச்சிட்டு இருக்கீங்க? பிளாட்ஃபார்ம்ல கூட படுக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்கடா, பொறுக்கீங்களா? எடிசன், இனி மரியாதை தேவையில்லை, லுங்கிய தூக்கிக்குமா. அந்த கோடு போட்டு வீடு எடு, பத்த வைய. ஊதுப்பா மூஞ்சில. நான் நினைச்சா உங்களால உயிரோட இருக்க முடியாதுடா. எடிசி, எனக்கு வாய் வலிக்குது, ஒரு 2 வார்த்தை பேசணும்னா இப்ப பேசு. சர்தான் போட்டி. எக்ஸ்கியூஸ் மீ, ஆக்சுவலா என்ன இது? செத்து போன மானோட கொம்பு சாமி இது. மணி வர்றப்பல ஏதாவது எக்ஸசைஸ் பண்ற மாதிரி நடி சாமி. ராம் ராம் ஹரே ராம். டேய் நிறுத்துடா. என்னடா அது? பஸ்கிங்கண்ணா. என்ன பஸ்கி? மார்கழி மாசம் பஜனை கோஷ்டில சப்ளா கட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிற? அப்படி சொல்லப்படா. பின்ன சப்ளா கட்டைய பலா கட்டைன்னு சொல்லுவாங்களா? ஆயிரம் தான் இருந்தாலும் நீங்க குரு, நான் சிஷ்யன். நீங்க ஒரு தடவை எப்படின்னு சொல்லி பண்ணேன்னா அப்படியே பிடிச்சிட்டு பண்ணிடுவேன். உழைக்கிற புள்ள, தொழில் கத்துக்கிற முறை. டேய் போட, மரியாதை தெரியாத பையன். நேத்துக்கு வந்த பையன் எவ்வளவு மரியாதை நடந்துக்கிறான் பாரு. டேய் சொல்லுங்க. பஸ்கிங்கிறது குதிங்கால்ல போடுற அளவுக்கு உட்கார்ந்து எந்திரிக்கணும். அண்ணன் என்ன பாரு, நான் செய்யறேன் அது மாதிரி செய். என்ன பாரு, கால ரெண்டையும் நல்லா விரிச்சு வச்சுக்கிட்டு இப்படி கையை ரெண்டையும் மேல தூக்கிற, வச்சுக்கிட்டீன்னு உட்கார்ற. ஐயோ அம்மா. டேய் யாரா இது? இவன் தான் மான்கம்பு கீழே போட்டான்.